ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 வசனம் இப்படி கூறுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இங்கே இந்த புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய சனமே, இன்றைக்கும் அங்கே இந்த தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வில தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய வாழ்வில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான், அவர் ஒருவர் தான் அங்கே என்னை பரலோகம் கொண்டு போக முடியும், சேர்க்க முடியும், அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று எவர்களெல்லாம் அங்கே விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலும் உபத்திரவம், பாடு, வியாதி, பாவத்தின் பிடியில, சாபத்தின் அங்கே தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்குது. நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அங்கே கிறிஸ்தவ வட்டாரத்திலும் சரி வெளியிலும் சரி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு என்று சொல்லி அங்கே அநேகர் வாழ முடியாமல் அநேகர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறார். ஆனாலும் கூட நாங்க இந்த காலகட்டத்தில் நேற்று ஒரு நபரோட கதைச்ச, இன்றைக்கு ஒரு நபரோட பேசுகின்ற வழியில் 2 பேருமே நாங்கள் ஒரு அங்கே சடங்காச்சாரமான கிறிஸ்தவ அங்கே ஒரு நபர் சபைக்கே போவதில்லை, இப்படியான சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். ஆனாலும் தேவனுடைய சனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தார். ஆகவே நாங்கள் இடர்பட்டு கெட்டுப்பட்டு போகவோ அல்ல பின்வாங்கி போவதற்கு இல்லை. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் 24 மணி நேரமும் உலகத்தின் பல பாடங்கள் இணைந்து நாங்கள் செபிக்கிறோம். அநேகருக்காக அநேகரை நாங்கள் ஆன்லைன்ல ஸ்கைப்பினூடாக பயிற்சி வைக்கிறோம். அது மாத்திரமில்லை, பயிற்சி பெற்றவர்கள் அங்கே இருக்கிற தேசங்களிலும் அது மாத்திரமே இலங்கை தேசத்திலே கடந்து சுவிசேஷ பணிகளையும் செய்து வருகிறார்கள். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் யாராயிருந்தாலும் கூட ஆண்டவருக்காக வாழவனும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், எனக்கு முடியலே என்ற ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். வாருங்கள், எங்களோடு இணையுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய வாழ்வு அங்கே பயங்கரமான நிலைமையில வியாதியோடும் வேதனையோடும் கண்ணீரோடு நான் வாழ்கிறேனே, எங்கே நான் போயின்னு சொன்னா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். அப்படி வருகிறவளில தேவன் அவர் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, உங்களுக்கு அதிகாரமும் கொடுக்க வல்லமுள்ள தேவன். ஆகவே தேவனுடைய சனம் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை நேசிக்கிறார். ஜெபம் பண்ணுமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கொண்டு இந்த அருமையான இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தரிக்கப்படாத ஜனங்கள் எல்லாரையும் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாளிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்யுங்க. அநேகருடைய வாழ்வு அங்கே ஆண்டவரே சோகத்தோடும் கண்ணீரோடும் வியாகுலத்தோடும் இருக்கிறது ஆண்டவரே. அது மாத்திரம் நம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் அநேகருடைய பின்வாங்கி போய் இருக்கிறார் ஆண்டவரே. இவர்கள் மத்தியிலும் இந்த வார்த்தை இந்த ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும், இவர்கள் எங்களோடு இணையட்டும், இவர்கள் ஆண்டவர்க்கென்று வைராக்கியம் பாராட்ட இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீங்கி போகும்படி ஜெபிக்கிறேன். எங்களோடு இணைவதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுற எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசித்து ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எங்களோடு இணைக்கப்பட வேண்டியதான ஸ்கைப் அண்ட் ஃபேஸ்புக் GFANPRAYER GFAN prayer மாத்திரமல்ல, வைபர், வாட்ஸ்அப், அப்புறம் IMO தொடர்புகளுக்கு 001 514 836 7536 என்ற இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.